தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது, மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் அனைத்து விசேஷ நன்மைகளையும் எளிதாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் 4ஆம் இடத்தில் வலம் வரப்போகின்றார். இவருடன் செவ்வாயும் இணைந்து நிற்கப் போகின்றார். உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தனக்கே உரித்தான சுபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஏழரைச்சனியும் முடிந்து விட்டதால் இந்த மாதம் தொட்டு 58 தினங்கள் முடிவதற்குள் உங்களை யாராலும் அசைத்துவிட முடியாது. பெரிய சிக்கல்கள் நெருங்கிவிடாது. வசதி அந்தஸ்து பொருளாதார உயர்வு அதிகரிக்கும். ஆக இந்த மாதத்தை சிரத்தையாக பயன்படுத்த பல வருட சிக்கல்களிலிருந்து வெளிவருவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக தொடரும். அனாவசிய செலவு நஷ்டம் இழப்பு ஏதும் இல்லை. சேமிப்புகளை கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. புதிய சேமிப்புகளும் அதிகரிக்கும். வீடு கட்ட மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உங்கள் இல்லத்திற்குள் குதூகலம் ஏற்படும். இளம் தம்பதிகளுக்கு வாழ்க்கை துணை வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் விலகும். உபரி வருமான திட்டங்கள் கைகூடும். ஊதிய சிக்கல்கள் விலகும். வாரிசுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள் நீங்கள் விரும்பியபடி நகரும். கடன் கண்ணி கொடுக்கல் வாங்கல் வாக்குறுதி நாணய விஷயங்கள் பாதிப்புகளை உண்டாக்காது. 16 தினங்கள் கடந்த பிறகு நீங்கள் திட்டமிட்டிருக்கின்ற காரியங்கள் நேர்த்தியாக முடியும். பிறரிடம் கொடுத்திருக்கின்ற தொகைகள் 2வது வாரத்தில் கைக்கு வரும். யோகாதிபதியான செவ்வாய் குரு பகவானின் வீட்டில் இருப்பதால் 2 மடங்கு மேன்மைகள் காத்திருக்கின்றன. பயணங்களால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். இளம் இருபாலருக்கும் மாதம் தொடங்கி 10 தினங்கள் கடந்த பிறகு திருமணம் கைகூடும். உத்திராட நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய கவலை விலகும்.
மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்குள்ள சனியோடு மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரையாதிபதியான செவ்வாய் தனாதிபதியான சனியோடு இணையும் இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களை முழுமையாக நம்பி செயல்படுவதால் இழப்புகளையும் விரயங்களையும் சந்திப்பீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க வைக்கும். சகோதர வழியில் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறும். செய்யும் காரியங்களில் எல்லாம் தட்டுப்பாடுகளும் தடுமாற்றங்களும் ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரக வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கலாம். மேலும் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் பங்குனி 13ஆம் தேதி வக்ரமும் அடைகிறார். இதன் விளைவாக சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறப் போகின்றது. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மைதான். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலை உருவாகும். மணவிழா, மணிவிழா, முத்துவிழா போன்றவை நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். பயணங்கள் கூட பலன் தருவதாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலம் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து பொருளாதார நிலை உயர வழிபிறக்கும். மேலும் மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சூரியன். பாக்கியாதிபதியான அவரோடு ராகு இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் உருவாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வெளிநாட்டு முயற்சியில் தடை ஏற்படும். பிள்ளைகள் வழியில் வழக்குகளும் குழப்பங்களும் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையாது. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பதும் சிரமம்தான். எனவே இதுபோன்ற காலங்களில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் முறையாக செய்வது நல்லது. மேலும் பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறார். அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். உங்கள் ராசிக்கு 6-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். எனவே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக மாறுவார்கள். வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். புதிய பாதை புலப்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல் வரலாம். கலைஞர்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். கடுமையான முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாதம். மாணவ மாணவிகளுக்கு மந்த நிலை மாறும். கல்வி சிந்தனை அதிகரிக்கும். திடீரென்று அயல் தேச கல்வி அதிர்ஷ்டத்துடன் முடிவாக போகின்றது. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணை ரீதியாக கடுமைகள் அனைத்திற்கும் தீர்வு உண்டாக போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துள்ள விஷயங்கள் நல்ல விதமாக கைகூடும். விவசாயிகள் புதிய நிலபுலன்களை வாங்க இருக்கின்றீர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன என்று பார்த்தால் மார்ச் 14, 16, 17, 19, 21, 23, 24, 25, 31 மற்றும் ஏப்ரல் 1, 3, 4, 6, 8, 9, 11. அனுகூலமான நட்சத்திரங்கள் அவிட்டம், உத்திராடம், பூசம், திருவாதிரை, ரோகிணி, பரணி, ரேவதி, அனுஷம், சுவாதி. இம்மாத வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடை செய்து வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.